ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டீசல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராயபுரத்துல மீனவ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள மக்களை வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துல தனியார் துறைமுகம் ஸ்டார்ட் பண்ண ஒரு குரூப் பிளான் பண்றாங்க. அதற்கான சில சூழ்ச்சி வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ மீனவ மக்களோட நலனுக்காக சில விஷயம் பண்றாரு. அது என்ன, அதுக்கப்புறம் மீனவ மக்கள் பிரச்சனை தீர்ந்ததா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை இன்றைய காலகட்டத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளை குறிப்பிடும்படி இருக்கு. படத்துல மீனவ மக்களோட பிரச்சனைய ஓரளவு நல்லா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்னென்ன சூழ்ச்சிலாம் பண்ணி மக்களை அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கறதையும் படத்துல காமிச்சிருக்காங்க. பெட்ரோல் பற்றாக்குறை பிரச்சனை ஏற்பட்டா மக்களோட தேவைகள் எந்த அளவு பாதிக்கப்படும் அப்படிங்கறதையும் படத்துல ஓரளவு காமிச்சிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல உள்ள சில சீன்ஸ் கொஞ்சம் பரவலாம இருக்கு. படத்தோட ஹீரோ ஹரிஷ் கல்யாண் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காங்க. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை ஸ்டார்டிங்ல இருந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே படுமோசமா இருக்கு. படத்துல தேவையில்லாத நிறைய சீன்ஸை வச்சிருக்காங்க. படத்தோட வில்லன் கதாபாத்திரம் எல்லாமே ரொம்ப டம்மியா இருக்கு. இந்த படத்துல எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் ரைட்டிங்ல ஒழுங்காவே டிசைன் பண்ணல. கதை சரியில்லாதனாலேயே படம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. படத்துல நிறைய சோசியல் மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. படத்துல உள்ள ஒரு எமோஷனல் சீன்ஸ் கூட நம்மள கனெக்ட் பண்ணவே இல்ல. விஜய் நடிச்ச கத்தி படம் மாதிரி இந்த படத்தை பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இந்த டீம் நினைச்சது 100க்கு 5% கூட சரியாவே ஒர்க் அவுட் ஆகல. பட் இந்த டீம் நினைச்சதுல 100க்கு 5% கூட எதுவுமே சரி வரல. படத்தோட நிறைய சீன் நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல படம் எப்பண்டா முடியும்னு தோண வைக்குது. படத்தோட லவ் போர்ஷனும் ரொம்ப முக்கியம் இருக்கு. இந்த படத்தை சண்முகம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண், அதுல்யா, வினய், விவேக் பிரசன்னா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.